எர்த்ல இருக்கிற ஆக்ஸிஜன மரங்கள் மட்டுமே புரொடியூஸ் பண்ணுதாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்ல. மரங்கள் 50% ஆக்ஸிஜன மட்டும் தான் புரொடியூஸ் பண்ணுதுங்க. பாக்கி 50% ஆக்ஸிஜன் இந்த ஓஷன்ல இருக்கிற பிளாங்க்டன்னு சொல்லப்படுற ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசமால தான் புரொடியூஸ் பண்ணப்படுது. ஆமா, இந்த பிளாங்க்டன்லாம் என்ன? இந்த பிளாங்க்டன்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். இதுங்கெல்லாம் ஓஷன், ரிவர், லேக் இந்த மாதிரியான ஃப்ரெஷ் வாட்டர்லயும் காணப்படுது. சால்ட் வாட்டர்லயும் காணப்படுது. இதுங்கெல்லாம் 2 வகையா கிளாசிஃபை பண்ணப்படுது. பைட்டோபிளாங்க்டன், ஜூபிளாங்க்டன். இந்த பைட்டோபிளாங்க்டன்லாம் போட்டோசிந்தசிஸ் பண்ணி தன்னோட ஃபுட்ட தானே புரொடியூஸ் பண்ணுதுங்க. இதுங்களுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா, இந்த பயோலுமினிசென்ஸ் வேவ்ஸ்லாம் ஏற்படுதுல்ல, அதுங்க ஏற்படுத்துற டைனோஃப்ளெஜிலிட்டேன்னு சொல்லப்படுற ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசமே இந்த பைட்டோபிளாங்க்டன் தான். அப்படியே இந்த பக்கம் ஜூபிளாங்க்டன் கிட்ட வந்தீங்கன்னா, இதுங்கெல்லாம் மத்த பிளாங்க்டன வேட்டையாடி சாப்பிடக்கூடிய கிரியேச்சர்ஸ். இதுங்களுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா, ஜெல்லி ஃபிஷ் இருக்குல்ல, அதுங்களோட லார்வா ஸ்டேஜ். இந்த பிளாங்க்டனுக்கெல்லாம் ஃபின்ஸ்ங்கிறது கிடையாது. அதனாலேயே இதுங்களால நீந்த முடியாது. ஸோ இதுங்க பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியோட ஃப்ளோலயே அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த 50% எர்த்தோட ஆக்ஸிஜன இந்த பிளாங்க்டன் புரொடியூஸ் பண்ணுதுங்கன்னு சொன்னேன்ல, அத பத்தி பார்ப்போம். இந்த பைட்டோபிளாங்க்டனால மட்டும் தான் ஆக்ஸிஜன புரொடியூஸ் பண்ண முடியும். ஜூபிளாங்க்டனால ஆக்ஸிஜன புரொடியூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த பைட்டோபிளாங்க்டன் தான் போட்டோசிந்தசிஸ் பண்ணுதுல்ல. இந்த பைட்டோபிளாங்க்டனோட லைஃப் ஸ்பேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் கம்மியானதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த பைட்டோபிளாங்க்டன்லாம் எர்த்தோட லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட அப்சர்வ் பண்ணுதுங்கன்னு சொல்றாங்க. இந்த பைட்டோபிளாங்க்டனுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட் லைஃப் ஸ்பேன்னால இதுங்க இறந்ததுக்கப்புறம் டீப் சீக்கு அப்படியே முழுகி போய், அந்த டீப் சீல அந்த கார்பன் டை ஆக்சைட ரிலீஸ் பண்ணிடும். அப்படி ரிலீஸ் பண்ற கார்பன் டை ஆக்சைடு அங்க இருக்கிற மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் லைக் பாக்டீரியாஸ்க்கெல்லாம் ஒரு ஃபுட் சோர்ஸா இருக்குன்னு தான் சொல்லணும். என்னதான் இந்த பிளாங்க்டன் இவ்ளோ ஹெல்ப் பண்ணாவும், இதுங்க பாப்புலேஷன் இன்கிரீஸ் ஆகும்போது ஆல்கே ப்ளூம்ங்கிறது அங்க ஏற்படும். அப்படி ஏற்படுற ஆல்கே ப்ளூம்ஸால கெடுதலும் நெறையா ஏற்படும். லைக் இந்த ஆல்கேஸ் எல்லாம் ஆல்கேஸ சாப்பிடுற கிரியேச்சர் சாப்பிடும்போது, அதுங்கள அந்த பாய்சன் பாதிச்சு, அப்படியே ஒரு லைஃப் சைக்கிளா போயி, மத்த கிரியேச்சர்ஸ்க்கு பெரிய இம்பாக்ட்ட ஏற்படுத்துதுங்க.